என் மூச்சவ பேச்சவ பேசலும் அழகா எனக்குள்ள கலக்கிற ஆக்சிஜன் அளவு முரளையவ கலையவ அழகிய நிலவவ நிழலிலும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளியவ சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவதான் காரணமா. எப்படியோ ஸ்வீட்டு செஞ்சாச்சு. இந்த அம்மாவை அரை மணி நேரத்துல வர சொன்னோம். நம்ம வந்தே 1 மணி நேரம் ஆக போகுது. இன்னும் 1/4 மணி நேரத்துல அவரே வந்துருவாரு. ச்சே, எத்தனை வாட்டி படிச்சு சொன்னேன் நீதான் வந்து அவருக்கு ஸ்வீட்டு கொடுக்கணும்னு. கேக்குதா பாரு, மற்ற நேரம் முன்னாடியே வந்து நிற்கும். இப்ப நான் இம்புட்டு தூரம் சொல்றேன், கொஞ்சமாவது சீக்கிரம் வரலாம்ல. என் மேல அவ்வளவுதான் அக்கறை. அதுக்கு வரட்டும். உண்மையான பாசம் இருந்திருந்தா சீக்கிரமா வந்திருக்கணும்ல. ஒத்தால நான் ஸ்வீட் செய்யறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன். வரட்டும், அம்மாவுக்கு இருக்கு. சத்யாமா, என்னடி ரொம்ப கோபமா இருக்க போல? இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் தான் வந்துட்டேன்ல. ஏமா, உன்னை எப்ப வர சொன்னேன்? இப்பவே வந்திருக்க? அது வந்துடி, உங்க அப்பாவுக்கு எனக்கும் ரொம்ப சண்டை ஆயிடுச்சு. என்னம்மா சொல்ற? ஆமாண்டி, வேற போன் பேசிக்கிட்டு இருந்தியா? என்ன எதுன்னு கேட்டாரு. அதி மாப்பிளைக்கு ஏதோ பதவி கிடைக்குதா அப்படி இப்படின்னு சொன்னேன். அவர் நம்பவே இல்லடி. அவர் போறாரு. இன்னமும் மாப்பிள்ளை மேல கோவமா தான் இருக்காரு போல. அவர் கோவமாவும் இருக்கட்டும், இல்ல ஓரமாவும் உட்காந்துருக்கட்டும், நம்மளுக்குலாம் எதுவும் தேவையில்ல. ஏதோ கல்யாணம் ஆன புதுசுல எங்களுக்கு கொஞ்சம் மனஸ்தாபமா இருந்துச்சு. இன்னமே எங்களுக்கு எல்லாமே நல்ல காலம்தான். ஆமா ஆமாண்டி. சரி, ஸ்வீட்லாம் செஞ்சுட்டியா? அதெல்லாம் செஞ்சுட்டேன். நீதான் சீக்கிரமாவே வரல. என்னடி பண்றது? அப்புறம் சோனி வேற வந்துட்டா. சாப்பாடு வேணுமா, தோசை ஊத்தி கொடுன்னா. அவ எப்பவுமே நைட்டு சோறு தானே சாப்பிடுவா. அதெல்லாம் அந்த காலம். எப்ப நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டியோ எப்படான்னு காத்துக்கிட்டு இருந்தா போல. இப்போ ஃபுல்லா டிஃபனு தான். சோறே அவளுக்கு உள்ளார இறங்க மாட்டேங்குது. பாடுறா, நான் இருக்கும்போது சோத்துக்கு அப்படி அடிச்சுக்குவா. அததான் கேட்டா அவளுக்கு கொடுக்க கூடாதுன்னு நான் அடிச்சுக்கிட்டேன். எனக்கு சோறு சாப்பிட்றதே பிடிக்காது நைட்ல. இன்னமே எனக்கு டிஃபனே கொடுங்க அப்படிங்கிறா. அதனாலதான் அவளுக்கு சட்னியை வச்சு தோசையை ஊத்தி கூட்டி விட்டுட்டு வந்தியாக்கும். ஆமா, அவ தான் காலேஜ் படிக்கிறா. இன்னும் 2 வருஷத்துல முடிக்க போறா. மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ண போறிய. சமையல்லாம் கத்துக்க வேண்டியதானே. சரி, நான் போயிட்டு வரேன், நீ பாத்துக்கோன்னு சொல்லிட்டு வர வேண்டியதானேம்மா. கல்யாணம் ஆன மூத்த பொண்ணுக்கே இன்னும் சமையல் ஒழுங்கா வரலையா? நான்லாம் இப்ப எப்படி சூப்பரா சமைக்கிறேன் தெரியுமா? நீ வந்து அந்த அசோகாவை சாப்பிட்டு பாரு, அதுக்கப்புறமா பேசு. என்ன இருந்தாலும் உன் சின்ன பொண்ணு தான் உனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆரம்பிச்சிட்டீங்களாடி? அங்க இருந்து இங்க வந்தா உனக்கு உன் பெரிய பொண்ணை தான் பிடிக்கும். கூப்பிட்டோன்னே ஓடிடுற அப்படி இப்படிங்கிறா. இங்க வந்தா நீ சொல்ற. 2 பேர் என்ன போன்ல பேசிட்டு பேசுவீங்களோ? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. சரிடி, வரும்போதே எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. டவுட்டா? என்ன டவுட்டு? இல்லடி, ஆதி மாப்பிளைக்கு இந்த மாதிரி பதவி கிடைச்சிருக்குன்னு உன்கிட்ட தான் சொல்லியிருக்காரு. சரி, இப்ப நான் கொண்டு போய் எப்படி ஸ்வீட்டை கொடுக்க முடியும்? அதுக்கு உன்கிட்ட சொன்னா நீ தானே ஸ்வீட்டை கொண்டு போய் கொடுக்கணும். மா, நான் கொடுத்தேன்னு வையே, அப்புறம் நான் அவன் மேல கோவமா இல்லைங்கிறத அவர் தெரிஞ்சுக்குவாருமா. அடியே, இப்ப நானே ஸ்வீட்டை கொடுத்தாலும் அப்படித்தானே தெரிஞ்சுக்குவாரு. எப்படி சொல்ல வர? நீ சொன்னதா தானே நான் சொல்லுவேன். அதாம்மா, நான் சொன்னதாவே சொல்லு. அவ பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டா, எனக்கு மனசு கேட்கல, அதனால நான் ஸ்வீட்டு செஞ்சேன் தம்பி அப்படின்னு சொல்லி கொடு. ஆனாலும் நீ பண்ற பாடு இருக்கே. மாமா ப்ளீஸ்மா, இம்புட்டு தூரம் வந்தாச்சு, கடைசி நேரத்துல என் கழுத்தா இருக்கிறியே. சரி சரி, பண்ணி தொலைக்கிறேன். என்னது தொலைக்கிறியா? பண்றேன்னு சொல்றேன்டி. என்னமோ சொல்ற. அவர் வர நேரம் ஆயிடுச்சு, நான் வேணா ரூமுக்கு போய் இருக்கட்டுமா? ஆமா, மாப்பிள்ளை தம்பி வந்தோடனே உன்னை கடிச்சு தின்றுவாரு. எல்லா பாசத்தையும் உள்ளார வச்சுக்கிட்டு வெளியில கோவமா இருக்கிற மாதிரி நடிக்கிறது. ஏன் செத்த இங்க சோபால உட்காந்துருந்தா ஆகாதுங்குதா? இல்லம்மா, இங்கே இரு. மாப்பிள்ளை தம்பி வந்தோடனே என்ன பேசுறாருன்னு நீயே கேட்கலாம். மா வேண்டாமா, இருடிங்கிறேன். மா, அவர் தான் வந்துட்டாரு, நீயே பேசு. சரிடி. அத்தை, வாங்க மாப்பிள்ள. என்னத்த இந்த நேரத்துல வந்திருக்கிய? மாமா நல்லா இருக்காருல்ல? ஆமாவுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் சும்மா உங்களையும் சத்யாவையும் பாத்துட்டு போலான்னு தான் வந்தேன். ஓ சரிங்க அத்தை. மாமனார் மேல இம்புட்டு பாசம். என்னதான் இருந்தாலும் எனக்கு பொண்ணு கொடுத்துருக்காரு, அவர் மேல பாசம் இல்லாம இருக்குமா? நீ நடிகண்டா. இம்புட்டு தூரம் சொல்லியும் எங்க அப்பா உன்னை நம்பாம இருக்காரே, அதை நினைக்கும் போதுதான் வருத்தமா இருக்கு. அப்புறம் மாப்பிள்ள, உங்களுக்கு ஏதோ உயர்ந்த பதவி கிடைச்சிருக்காமே? ஆமாத்த. அம்மா, உங்களுக்கு யார் சொன்னது? வேற யாரு? சத்யா தான் சொன்னுச்சு. என்னத்த, நிஜமா சத்யாவுக்கு இந்த விஷயம் தெரியும் மாப்பிள்ள? சத்யா, சத்யா. அடி, மாப்பிள்ள கூப்பிடுறாருல, கேக்குதுமா. என்னன்னு கேட்க சொல்லுங்க. இது வேறையா?
என்னன்னு கேட்க சொல்றா மாப்ள. உனக்கு இந்த விஷயம் தெரியுமா? உனக்கு இந்த விஷயம் தெரியும் தானே? தெரியும் தெரியும். என் மேல உனக்கு கோவம் இல்லையே? என் மேல உனக்கு கோவம் இல்லையே அப்படின்னு மாப்பிள தம்பி கேக்குறாவ. இதுக்கு நான் எந்த பதிலும் சொல்ல முடியாது தம்பி. அவ எந்த பதிலும் சொல்ல முடியாதான் தம்பி. சத்யா. சத்யா, நம்ம எதுக்கு நடுப்புற இங்கிட்டு இங்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம்? அவர் பேசுறது இவ காதல விழுந்திருக்கோம், இவ பேசுறது அவர் காதல விழுந்திருக்கோம். நம்ம நடுப்புற குரங்கு மாதிரி இங்கிட்டு இங்கிட்டு எதுக்கு தாவிக்கிட்டு இருக்கோம்? சரி, நம்ம ஒரு லூசு. இதுங்க ரெண்டுத்துக்கும் நடுப்புற மாட்டிக்கிட்டு நான் தான் முடிக்கிறேன். சத்யா. அடியே சத்யா, உனக்கு தான் நல்ல காது கேக்குதுல்ல. அவர் கேக்குற கேள்விக்கு நீயே பதில் சொல்லிக்க. எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு, அவருக்காக நான் ஸ்வீட் செஞ்சேல. ஆமாடி, இவர் நல்ல நியூஸ் செஞ்சிருக்காருன்னு ஸ்வீட் செஞ்சேல, அதுவும் நான் என் கைப்பட. ஆமா ஆமா, அதை எடுத்துட்டு வந்து தம்பி கிட்ட கொடுக்குறேன். அத்தை. தம்பி, எனக்காக நீங்க ஸ்வீட் செஞ்சீங்களா? ஆமா தம்பி, அவ்வளவு பெரிய பதவி கிடைச்சிருக்கு. அந்த பதவி என்ன பதவின்னு எனக்கு தெரியல. சத்யாதான் விளக்கமா சொன்னுச்சு. எனக்கு இனிமே உங்களுக்கு நல்ல காலம் பறக்க போகுதுன்னு என் மனசுக்கு தோணி அந்த யூடியூப் கழுதையெல்லாம் பார்த்து அசோக சக்கரம் பண்ணியிருக்கேன். இருக்கு அசோக சக்கரமா? நான் போய் அந்த சக்கரத்தை எடுத்துட்டு வந்துடுறேன். என்னத்த சக்கரமா? ஆமா தம்பி, ஏதோ துவரம் பருப்புல எல்லாம் செய்வாங்களே. ஐயோ, இந்த அம்மா மானத்தை வாங்குது. துவரம் பருப்புல செய்ய மாட்டாவ, அவருக்கே தெரியும். அது பாசி பருப்புல தான் செய்வாவ. இந்த அம்மா இப்படி பேசி என்னையவே மாட்டி விட்டுரும் போல. கடவுளே, போய் நான் எங்க அம்மா அப்படியே துணைக்கு கூப்பிடுவேனா? எல்லாம் என் நேரம். இதுக்கு பேசாம அந்த நூகாவே கூட்டிட்டு வந்திருக்கலாம். என்னங்கத்த துவரம் பருப்புல செய்யறதா? ஆமா தம்பி, நான் வீட்டு செய்யறதுல எக்ஸ்போர்ட் சூப்பரா செய்வேன் தெரியுமா? இப்பதான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன். வந்து சாப்பிட்டு பாருங்க, அப்படியே நெய்யிலே செஞ்சது செம்மையா இருக்கும். நான் ஒரு தட்டு சாப்பிட்டுட்டேன். என்னத்த ஒரு தட்டா? ஆமா, நான் செஞ்ச ஸ்வீட் அப்படி. ஓ சரிங்க. உங்களுக்காக நானு ஸ்பெஷலா செஞ்சிருக்கேன். நீங்க வந்து சாப்பிட்டே ஆகணும். கண்டிப்பா. நான் போய் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். நீங்க என்ன பேசணுமோ பேசிட்டு வாங்க. சரிங்க. என்னோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சா? என்ன வாய பொளந்து பாத்துக்கிட்டு இருக்க? அப்போ அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. சரிடி, அந்த கடல் பருப்புல செஞ்ச அந்த சக்கரத்தை போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். ஐயோ கடவுளே, முன்னாடி தோரம் பருப்புன்னு சொன்னிச்சு அவர்கிட்ட, என்கிட்ட வந்து கடலை பருப்புல செஞ்சதுங்குது. இது அசோக சக்கரமா? இந்த சக்கரை எங்க இருந்து வந்துச்சு? இல்ல இதுக்கு முன்னாடி டேஸ்ட் பாக்குறேன் ஒரு தட்டு தின்னுச்சான். இப்படிலாம் சொன்னா எவன் நம்புவான்? 50 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 5000 ரூபாய்க்கு நடிக்குது. போச்சு, கண்டிப்பா ஆதி கண்டுபிடிச்சிருப்பான். சத்யா. ஐயோ, இப்ப என்னைய வேற கூப்பிடுறானே. சத்யா, உன்னதான். என்ன? எதுக்கு இப்ப கோவப்படுற? எதுக்கு சும்மா வந்து பேசிட்டு இருக்கிய? உங்களுக்கு தான் என்னை பிடிக்காதுல்ல. நான் எப்படியே போனா உங்களுக்கு என்ன? அப்படி நினைச்சுக்கிட்டு தானே என்னை விட்டுட்டு வீட்டை விட்டு போனீங்க. சத்யா, அப்படி இல்ல சத்யா. வேற எப்படி? நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். எத்தனை வாட்டி உங்கள்ட்ட நான் சொல்லியிருக்கேன். அப்ப கூட நீங்க என்னை பத்தி நினைச்சு பார்க்க மாட்டீங்கல்ல. நீங்க இப்படியே இருங்க, நான் உங்களை மன்னிக்கிறதா இல்ல. சத்யா. போதும் ஆதி, நீங்க நான் எப்படியே போனா எனக்கு என்ன அப்படின்றதுனாலதான் நீங்க போனீங்க. என் மேல துளி கூட பாசமே இல்ல. இருந்திருந்தா இந்த மாதிரிலாம் பண்ணிக்க மாட்டிய. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். சத்யா, எனக்கு பெரிய பதவி கிடைச்சிருக்கு. எல்லாமே உன்னாலதான். அதை நான் உணர்ந்துட்டேன். சும்மா என்கிட்ட சமாதானம் பேசுறதுக்காக பேசாதீங்க ஆதி. அப்படி இல்லடி. இந்த மாதிரி வாடி போடியெல்லாம் என்கிட்ட பேச்சு வச்சுக்காதீங்க. அப்புறம் நான் பொல்லாதவளா ஆயிடுவேன். இல்ல சத்யா. நீங்க பாருங்க, நீங்க எவ்வளவு பெரிய பதவிக்கு போனாலும் என்னால நீங்க பண்ணதை மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. எனக்கு நாளைக்கு செமினார் இருக்கு, போய் நான் படிக்கணும். நான் என் ரூமுக்கு போறேன். அத்தோடி எப்படியோ சமாளிச்சாச்சு. இப்படியே ஓடிடுறீ சத்யா. சத்யா, எனக்கு தெரியும் நீ தான் அந்த ஸ்வீட்டை செஞ்சிருக்கேன்னு. எனக்கு அந்த ஸ்வீட்டை ரொம்ப பிடிக்கும்னு உனக்கு தெரியும். அது எதுல செய்யணும்னு எனக்கும் நல்லா தெரியும். நீ எவ்வளவு நல்லா செய்வேன்னு எனக்கு தெரியும். அத்திக்கு அது செய்யவே தெரியாதுன்னு எனக்கு தெரியும். எனக்காக தான் நீ எல்லாமே பண்றங்கிறதும் எனக்கு தெரியும். ஆனா ரொம்ப பிக்கு பண்ணிக்கிற. பண்ணு எவ்வளவு நாளைக்குன்னு நானும் பாக்குறேன். ஐ லவ் யூ சத்யா. ஐ லவ் யூ சோ மச். இப்படி இருக்கிறது தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ இப்படி கோமாவே இருந்துட்டே இரு, உன்னை சுத்தி வந்துகிட்டே இருப்பேன். அவ்வளோ அழகு நீனு. ஓ என்னோடு தான் கண்ணா மூச்சு, என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி, கட்டாயம் என் காதல் ஆட்சி, கை கொடுப்பா தென்றல் சாட்சி, சிந்தனையில் வந்து போனா வசந்தனத்தில் செஞ்சு வச்ச தேனா, என்னோடைய காதலிய ரொம்ப பத்திரமா என்ன எங்கும் ஒட்டி வச்ச வண்ண சித்திரமா, வேறொருத்தி வந்து தங்கைய மனசு சத்திரமா.
மக கண்டிப்பா ஏதாவது பண்ணிருப்பா. நல்லவளா நிரூபிக்கிறதுக்கு என் மக கண்டிப்பா ஏதாவது பண்ணிருப்பா. நல்ல செய்தியோட தான் வருவான்னு நினைக்கிறேன். இதையே நம்ம மெயின்டைன் பண்ணி கோயிலுக்கு வரும்போது லட்சுமியை எப்படியாவது கரெக்ட் பண்ணிடணும். அவங்க 2 பேர் கல்யாணத்தையும் நிப்பாட்டிட்டு என் பொண்ணு கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். கோடீஸ்வர குடும்பத்துல என் பொண்ணு வாக்கப்படணும். நானும் கோடீஸ்வரி ஆகணும். என் புருஷனை எப்படியாவது சீக்கிரமா வெளியில எடுக்கணும். அதுதான் என்னோட லட்சியம். வரட்டும் வரட்டும், என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு பொறுமையா கேட்போம். கண்டிப்பா பூர்ணி ரொம்ப அப்பாவி நல்ல பிள்ளை அப்படின்னு நினைச்சிருப்பாவ. என் பொண்ணுக்கா நடிக்க வராது. நான் 8 அடி பாஞ்சா என் பொண்ணு 16 அடி பாய்வா. நடிப்புல அப்படியே கேஆர் விஜயா மாதிரி. வரட்டும் வரட்டும், என்ன சொன்னாவ ஏது சொன்னாவன்னு கேட்போம். ரொம்ப ஆவலா இருக்கு. எப்ப வருவான்னு வாசலே பாத்துக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. இந்தா வந்துடுறேம்மான்னு சொன்னாலே தவிர இன்னும் வர காணோம். அவதான் வந்துட்டான்னு நினைக்கிறேன். பூர்ணி மா, என்னடி இப்படி தள்ளாடுற? மா அடியே மா, பாத்ரூம் போகணுமா? ஏய் என்னடி ஆச்சு? நான் ரெஸ்ட் போயிட்டு வந்துடுறேம்மா. ஏய் என்ன ஆயிருக்கு அவளுக்கு? வரும்போதே சோர்ந்து போய் வரா. அச்சச்சோ, நம்ம பொண்ணு சேச்சே, அவங்க அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. அப்புறம் எதுக்கு இவ இப்படி வரா? அப்படி என்ன நடந்திருக்காங்க? அடியே ஒரு நிமிஷமா, என்ன ஆயிருக்கு அவளுக்கு? தலையும் புரியல வாலும் புரியல. பாத்ரூமுக்கு ஹாலுக்குமா ரோடு போட்டுக்கிட்டு இருக்கா. என்ன ஆயிருக்கும்? சத்தியமா என்னால முடியலம்மா. ஏய் பாத்து அம்மாடி, ஏன் இப்படி சரிஞ்சு போய் உட்கார்ற? என்ன ஆச்சு? ஜூஸ் குடிச்சேம்மா, அதுல பேதி மாதிரி கலந்துருந்துச்சுமா. நினைச்சேன் இந்த மாதிரி தான் அவங்க ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். கரெக்டா அதே மாதிரி பண்ணிட்டாங்க. எவ்வளவு கொழுப்பு இருக்கணும் ஏன் பொண்ணுக்கு பேதி மாத்திரை கொடுக்கறதுக்கு. ஏண்டி, என்னதான் இருந்தாலும் நீ அவங்களோட அண்ணன் பொண்ணு தானே, கொஞ்சம் கூட பாசமே இல்ல. சி, இம்புட்டு பெரிய குடும்பமா இருக்கு, ஏன் பொண்ணுக்கு பேதி மாத்திரை கலந்து கொடுத்துருக்குங்க. நீ வாடி என்ன ஏதுன்னு கேட்போம். நீ வேறம்மா, அவங்க எதுவும் கலக்கலம்மா. பின்ன நீ தானே இப்ப சொன்ன பேதி மாத்திரையை கலந்து குடிச்சிட்டேன்னு? கலந்தது என்னமோ உண்மைதான், அவங்களுக்காக தான் கலந்தேன். ஆனா அந்த வேணை எனக்கே வந்துருச்சுமா. என்னடி சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. கீதாவும் முரளியும் பக்கத்துல உட்காந்து ரொம்ப பேசிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாம கீதாவோட அம்மாவையும் அப்பாவையும் உங்க அண்ணி, அதான் அத்தை எப்படி சூப்பரா வரவேற்றாங்க தெரியுமா? நம்ம போனப்ப கூட இந்த மாதிரி வெரைட்டி எல்லாம் வைக்கவே இல்லம்மா. அதே மாதிரி யாரும் இந்த மாதிரி வீட்டுல இருக்கவே இல்ல. சிரிச்சு கூட பேசலமா. ஆமா தங்கம். ஆனா கீதாவுக்கு மட்டும் இல்ல வலிய கவலிக்க எல்லாம் பண்றாங்கம்மா. எனக்கு அப்படியே கோவமா வந்துச்சு. அப்ப அங்க ஒரு ஜூஸ் பாட்டில் இருந்துச்சா, எனக்குதான் மோஷன் ஒழுங்கா போகாதுல்ல, அதனால அந்த லூஸ் மோஷன் டேப்லெட் வச்சிருந்தேன். சரி, அதாதாம்மா கொஞ்சமா ஒரு 10 மாத்திரை தாம கலந்தேன், அவ்வளவுதான். இந்த ஜீவா காரி பார்த்து எனக்கே அந்த ஜூஸ் தள்ளிட்டாமா. சண்டாளி, என் பொண்ணுக்கு எப்படியாப்பட்ட உடலு? 10 மாத்திரைக்கு இப்படி போய்கிட்டு இருக்கானா? எத்தனை தாண்டி போட்ட? தெரியலமா, எண்ணி 10 தான் போட்ட மாதிரி தெரிஞ்சது. ஐயோ, அங்க போய் நீ நல்ல பேர் எடுத்துட்டு வாடின்னு சொன்னா இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நீ அவங்களுக்காக தான் எல்லாம் கலந்துருக்கன்னு. என்ன வேணாலும் நினைச்சிட்டு போட்டுமா, ஆனா அவங்களுக்கு மட்டும் எதுவுமே ஆக மாட்டேங்குதுமா. அது எப்படிமா? அதான் எல்லாம் ஒன்னா கூட்டா இருக்காங்கல்ல, அப்படிதான் இருக்கும். நீ ஏன்டி இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க? போனியா, அமைதியா இருந்தியா, பாத்தியா, வந்தியான்னு இருக்க வேண்டியதானே. நான் நீ நல்ல பேர் எடுத்துட்டு வருவ, கோயில்ல லட்சுமியை பார்த்து பேசலாம்னு இருந்தேன். ஆனா நீ இந்த கிருத்துற வேலையெல்லாம் பார்த்து வச்சிருக்க. நான் என்னமா பண்றது? ஐயோ, வயிறு வேற கடம்படாங்குது. ஏண்டி, உங்க அத்தைக்காரி தான் அங்க மோர் வச்சிருப்பால, அட எடுத்து குடிக்க வேண்டியதானே. அப்படிதாம நினைச்சேன். மீன் சாப்பிட்டுருக்கறதுனால மோர் குடிச்சா ஸ்கின் அலர்ஜி வந்துருமாமா, அதனால அத்தை தர மாட்டேன்னு சொல்லிட்டாவ. ஆமா, ரொம்ப முக்கியம். அத்தைக்கு அப்படியே உன் ஸ்கின் மேல அக்கறை பாரு. அவங்க சொன்னாங்களாமா, இவ வாங்கி குடிக்காம வந்துட்டா. மா ப்ளீஸ்மா, வயிறு வலிக்குதுமா, ஏதாவது கொண்டு வாமா. இன்னும் உடம்புல இருக்கிற எல்லா சத்து போயிடுச்சு. இருட்டி தங்கமே, நான் உள்ளார போயிட்டு மோர் எடுத்துட்டு வரேன். சரிம்மா. ஐயோ பாவம் என் புள்ள, வயிறு வேற ரொம்ப கடம்படாங்குது. இனிமே பாத்ரூம் பார்த்துட்டு என் வயிற்றுல ஒண்ணு இல்லப்பா, வயிறு வேற ரொம்ப வலிக்குதே. அம்மா சீக்கிரமா மோர் எடுத்துட்டு வாமா. இந்த வரேன்டி, இந்தாம்மா குடி. சரிம்மா. அப்பவே போக மாட்டேன்னு சொன்னா, நான் தான் கேட்காம அனுப்பி வச்சேன். எல்லாம் என் தப்பு தான். இப்ப என் பொண்ணு படாத பாடு பட்டுக்கிட்டு வந்திருக்கா. கொஞ்சம் கூட அறிவு இல்ல, மனசாட்சி இல்ல. பிள்ளைக்கு இப்படி முடியலையே, என்ன ஏதோ ஹாஸ்பிட்டல்ல காமிப்போன்ற அக்கறையே இல்ல. சே, இதுங்களாம் என்ன மனுஷங்களோ தெரியல. குடிச்சிட்டியாமா? குடிச்சிட்டேம்மா, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. மோர் குடிக்க குடிக்க சரியாயிடும். சரியா? சரிம்மா. ரொம்ப டயர்டா இருக்குமா, நான் போய் படுத்துருக்கட்டுமா? நானும் வரேன்டி ரூமுக்கு. இல்ல வேண்டாமா, நீ வந்தா ஏதாவது பேசிட்டே இருப்ப, நான் அப்படியே படுத்து தூங்கிடுவேன். நான் மட்டும் போய் படுத்து தூங்குறேன். அப்புறமா நைட்டு ஒரு 9 மணி 10 மணிக்கு மேலே எழுப்பிவிடு,
நான் அப்ப கொஞ்சமா தயிர் சாதம் மட்டும் சாப்பிட்டுட்டு படுக்கிறேன். சரிடி, பார்த்து பத்திரமா இரு. வேற ஏதாவது வலிக்குதுன்னா அம்மாவை கூப்பிடு. அம்மா உடனே ஒடியாந்துறேன், சரியா? சரிம்மா. பாவம் என் புள்ள எவ்வளோ கஷ்டப்படுறா. இந்த முரளி பயலுக்கு கேட்டாதான் என்ன? நாங்க கஷ்டப்படுறது அந்த சாமிக்கே கேட்க மாட்டேங்குது, இங்க வாழ்ற ஆசாமிக்கா கேட்க போகுது? ச்சே, போய் நல்லபடியா இருந்துட்டு வருவான்னு பார்த்தா இப்படி பண்ணி வச்சிருக்காளே. ஐயோ, எனக்கு மனசே கேட்க மாட்டேங்குது. எவ்வளோ பெரிய கோட்டையை கட்டி வச்சிருந்தேன், இவ ஒருத்தி பொறாமையில பொங்கி இப்படி பண்ணி வச்சிருக்கா. சரி, புள்ள பாவம் ரொம்ப அவஸ்தைப்பட்டுருச்சு. தூங்கி எந்திரிக்கட்டும், என்ன ஏதுன்னு கேட்போம் பொறுமையா. ஏன் புருஷன் கடைக்கு நான் போறேன், இந்த நாத்தனார் கடைக்கு என்ன வந்துச்சு? எதுக்கு எடுத்தாலும் அவ ராஜ்யம் பண்றதுல இருக்கா. அவ வீட்டுல போய் நான் உட்காந்துக்கிட்டு அவங்க வீட்டுல நல்லது கெட்டது நடக்கிறத நான் ஏதாவது போய் ராஜ்யம் பண்ண சும்மா விடுவாளா? சரியான ஆளுதான். நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஆரம்பத்துல இருந்தே விட்டுருக்க கூடாது. விட்டது ஏன் தப்பு தான். சரி, ஒண்ணும் பண்ண வேணாம், அமைதியா போவோன்னு பார்த்தா சும்மா மேல ஏறி உட்காந்து மிளகா அரைச்சிருவாளுக்கு போல. ஏன் நான் குடோனுக்கு போனா என்ன வரவு செலவு தெரிஞ்சிடும் நினைக்கிறாங்களோ? என்ன ஏதுன்னு ஒன்னும் புரியல. ஆக மொத்தத்துல நான் என் வீட்டுக்கார் கூட இல்லாதப்ப அவர்கிட்ட என்னை பத்தி இல்லாத போல அதெல்லாம் சொல்லி மேல அனுப்புறாங்க. அதனாலதான் அவர் அப்படி இருக்காரு. இன்னமே அவங்க கூட பேசும்போதே நம்ம கூடவே இருக்கணும். அப்பதான் ஏன் முன்னாடியே என் மாமியார் என்னை பத்தி பேசுறதுக்கு யோசிக்கும். அப்ப நான் கேட்பேன்ல, அப்ப மூஞ்சியை கொண்டு போய் எங்க வச்சுக்குதுன்னு நானும் பாக்குறேன். அவர் தான் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். இன்னமேட்டு நம்ம புருஷனுக்கு நம்ம தான் சாப்பாடு வைக்கணும். பாவம் அம்மா தானே அப்படின்னு சொல்லி விட்டதெல்லாம் தப்பாயிடுச்சு. இன்னமேட்டு எதுக்கும் இடம் கொடுக்க கூடாது. கீழே போய் நம்மளும் நிப்போம். அப்படி என்னதான் பேசிக்கிறாங்க நம்மளும் பார்ப்போம்.